வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. லஞ்ச் பாக்ஸ்ல தயிர் சாதத்தை எப்படி கட்டணும்னு தெரியுமா? பொதுவா பெரும் பொங்கல் அன்னைக்கு புது அரிசியில பொங்கல் வைப்போம் இல்லையா? அதே மாதிரி தயிர் சாதத்தையும் புது அரிசியில செஞ்சா சாதம் குழஞ்சி வரும். இதுல தயிர் கலந்து கொடுத்தா குழந்தைங்க வாயில சாதம் வழுக்கிட்டு அமிர்தம் மாதிரி போகும். தயிர் சாதம் செய்ய 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி தேவை. அரிசியை குக்கரில் வேக வச்சாலும் சரி, இல்லைனா வேக வச்ச கஞ்சியை வடித்தாலும் சரி. சாதத்தை ஆற வச்சு அன்னக்கரண்டியால் நல்லா புரட்டி மசிய வைக்கணும். கையால் பிசைஞ்சா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். உடனே சாப்பிடணும் அப்படின்னா சாதத்தோட கடைஞ்ச தயிர் தேவையான உப்பு சேர்த்து சாப்பிடலாம். இல்லை அப்போவே சின்ன குழந்தைகளுக்கு தர போறீங்கன்னா சுத்தம் செஞ்ச விதையில்லா பச்சை திராட்சை மாதுளைப்பழ முத்துக்கள் கலந்து தரலாம். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களுக்கு புளிப்பில்லாத மாங்காயை தோல் சீவி துண்டுகளாக நறுக்கி தயிர் சாதத்தில் கலந்து தரலாம். பெரியவங்களுக்குனா பச்சை மிளகா இல்லைனா காஞ்ச மிளகா, அதுவும் இல்லைனா மோர் மிளகாயோட பெருங்காயத்தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சு சாதத்தோடு சேர்த்து கொடுக்கலாம். வாயு தொல்லை இருக்கிறவங்க உலையில சிறு துண்டு பெருங்காயத்தை போட்டு சாதத்தோடு சேர்த்து வேக வச்சு தயிருடன் கலந்து கொடுக்கலாம். வளரும் குழந்தைகளுக்கும் வயிற்றுல புண் இருக்கிறவங்களுக்கும் 1 கரண்டி தயிர் சாதத்துல 1/2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு மதிய சாப்பிட பாக்ஸ்ல கட்டி அனுப்பும்போது குழைய வேக வச்ச சாதத்தை நல்லா ஆற விடணும். பாலை காய்ச்சி நல்லா 3 முறை பொங்கி வரும்போது அடுப்பில் இருந்து இறக்கி பாலையும் ஆற விடணும். சாதமும் பாலும் ஆறினதும் சாதத்தை கரண்டியால் மசிக்கணும். 2 கரண்டி தயிர் சாதம் செய்கிறீங்கன்னா மசித்த சாதத்தோட காய்ச்சி ஆற வச்ச பாலை 150 மில்லி சேர்க்கணும். 1 டீஸ்பூன் கெட்டி தயிர், 1 ஸ்பூன் வெண்ணெய், தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து எவர் சில்வர் பாக்ஸில் கட்டி அனுப்புங்க. பசங்க மதியம் சாப்பிட லஞ்ச் பாக்ஸை திறந்தா தளர்வான நல்ல வாசனையோட கூடிய தயிர் சாதம் ருசிக்க ரெடியாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு தயிர் சாதத்தில் இனிப்பு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு சாதத்தில் இனிப்பு நிறைஞ்ச பனங்கற்கண்டு பொடியை சேர்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.